பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1984ஆம் ஆண்டு டாப் 10 சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக டாப் 10 இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான திரைப்படங்களாக இருக்கிறது. டாப் 10ல் முதல் இடத்துல எந்த திரைப்படம் இருக்குன்னு சொல்லி வரிசை அடிப்படையாக நம்ம பார்த்துடலாம். டாப் 10ல் 10வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கொம்பேரி முக்கன் என்ற திரைப்படம். ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக தியாகராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சரிதா, அதனைத் தொடர்ந்து ஊர்வசி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பாடல்லாம் மிக பிரமாதமாக பேசப்படும் அளவுக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படும் இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கெட்டப்பில் குடும்பிலா வச்சு ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படங்களை எடுத்திருப்பாங்க. ஒரு கொள்ளக்குட்ட கும்பல் கதைகளை வச்சு தான். குறிப்பாக இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் குட் திரைப்படம் சொல்லலாம். சூப்பரான ஒரு திரைப்படங்க. அடுத்தது 9வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உறவை காத்த கிளி என்ற திரைப்படம். டி ராஜேந்திரன் அவருடைய இயக்கத்தில் டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சரிதா, அதனை தொடர்ந்து டி அவர்கள் 8 இடத்தில் நடிச்சிருப்பாரு. அதனை தொடர்ந்து சிம்பு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பொதுவாக சத்யராஜ் அவர்கள் வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் படமும் சரி பாடலும் சரி ஒரு சென்டிமெண்டான உறவை காத்த கிளி என்ற பாடல்கள் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பாடல்களும் படங்களும் மிக அளவு இருந்திருந்தாலும் டிஆர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பாடல் சூப்பராக இருக்கும். படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக பிரபலமாக திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். குறிப்பாக டிஆர் திரைப்படங்களை பஞ்சு வசனத்துக்கு டயலாத்துக்கு சொல்லவே வேண்டாம். அவர் அந்த தலையை மூடி ஆடிக்கிட்டு கருப்பு கருப்பு கருப்புன்னு அப்படியே 4 வார்த்தைகள் சொல்லுவார் பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்கும். படத்தை பலமுறை தேட்டரில் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சமயத்தில் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம் தான். சூப்பரான ஒரு திரைப்படம். அடுத்த 8வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் 24 மணி நேரம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மோகன் அவர்கள், நளினி, அதன் தொடர்ந்து சத்யராஜ். இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். பொதுவாக எல்லா லேடிஸ்களையுமே கொல்ற கதை தான் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும். ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக இருக்கும். மோகன் அவர்கள் கண்டுபிடிப்பாது அந்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்குங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாப்புல மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும். படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். பொதுவாக ஒரு பேய் படம் மாதிரியே எடுத்திருப்பாரு. ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். மணிவண்ணன் கதாபாத்திரத்திலே ஒரு த்ரில்லிங்கான திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 24 மணி நேரம் படத்தோட கதை 24 மணி நேரம் தான் க்ளோஸ் ஆயிரும். படம் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்டது. வசூல்லையும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்தது. திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். பொதுவாக மோகனும் நளினியும் நடிச்சிருக்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சில்லூர் சுப்படி நாயனோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான் அந்த சமயத்தில். அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டாப் 8ல் கொடுத்துருக்கிறேன். பொதுவாக இந்த திரைப்படம் நல்ல வெற்றி தான். அடுத்த திரைப்படமாக திருப்பம் 7வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் திருப்பம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சுஜாதா, அதன் தொடர்ந்து இளைய திலகம் பிரபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கதாபாத்திரம் அவர் நடிச்சிருந்தாலும் படத்தில் ஒரு சென்டிமெண்டான ஒரு தாய் பாசம், ஒரு அண்ணன் பாசங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டாக இருக்கும். நாகேஷ் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் எழுதி நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர், அம்பிகா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் சில்க் சிமிதா பாடலும் சரி படமும் சரி வேற லெவலில் ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது. திரையரங்கில் இந்த திரைப்படம் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட திரைப்படமே சொல்லலாம். நடிகர் திலகத்தோட நடிப்பை நம்ம பாராட்டியாகணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் அப்படியே இஞ்சிப்பாக தன்னை நகர்த்தி கொண்டு போகக்கூடியவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரும் அவரோட பிள்ளைகளை 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் திரையரங்கில் 180 நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட திரைப்படமே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் திருப்பம் திரைப்படமும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமைந்தது. வசூலி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான். நம்ம 6வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நம்ம கொண்டவங்கள நான் பாடும் பாடல் என்ற திரைப்படம். ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் பொதுவாக மோகன், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்பிகா, அதனை தொடர்ந்து சிவகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. நான் பாடும் பாடல் என்ற பாடல் தான் படத்தோட கதை. இருவருமே பார்த்தீங்கன்னா மோகனும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமாரும் நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு டிஃப்ரெண்டான கதையாக இருந்திருந்தாலும் படத்தில் பாடல் தான், சிங்கர் பாடுறது தான் கதையே. படம் அப்படியே வேற லெவலில் கொண்டு போய் திரையரங்கில் 120 நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படமாக, ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது. பொதுவாக அந்த மைக்கை பிடிச்சி பாட்டு பாடிக்கிட்டே படம் ஓடுற ஹிட்டு திரைப்படங்கள்லாம் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா பாடல் நல்ல பாடலாக அமைஞ்சிருக்கும். படம் வேற லெவலில் கொண்டாடப்பட்டு இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் இந்த திரைப்படத்தை கொண்டாடப்பட்டது. இந்த திரைப்படத்தில் எல்லா பாடலுமே சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்தது. அதனால தான் அந்த திரைப்படம் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாச்சு. 5வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான்
தாவணி கனவுகள் என்ற திரைப்படம் பாக்கியராஜோட இயக்கத்தில் இளையராஜா இசையில். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து பாக்கியராஜ், ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிலிட்ரி கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் கொடுத்திருப்பாரு. ஏன்னா மிலிட்ரி அப்படின்னு சொல்லி சைக்கிள் கடையை வச்சிருப்பாரு. அதில் காமெடிகள், நகைச்சுவை. நம்ம பாக்கியராஜோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்டான சில கதைகள் இருக்கும். பொதுவாக நடிகர் திலகம் அந்த திரைப்படத்தில் மறைஞ்சிருவாரு. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கலாம். படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். பாடலும் சரி, படமும் சரி, வேற லெவலில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த சமயத்தில் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே தியேட்டரில் ஓடி ஒரு ஃபயரான ஒரு திரைப்படம். ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். தாவணி கனவுகள் திரையரங்கில் 135 நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது. நம்ம இடத்துல 4வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் 100வது நாள். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மணிவண்ணன். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சில்வர் ஜூப்ளி நாயகன் மோகன், புரட்சி தமிழன் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. நளினி. படம் ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஹீரோ மெயின் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். மோகன் அவர்கள் வில்லனாக ஒரு ஆன்டி ஹீரோவாக தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அதனை தொடர்ந்து பெஸ்ட் வில்லனாக சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஒரு த்ரில்லிங்கான கொலை சம்பவம் தான். ஒவ்வொருவரையும் அப்படியே செவுத்துல போதிச்சு வைக்கிறது, அவங்களை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் வந்து கண்டுபிடிப்பாரு. படம் வேற லெவலில் கொண்டு போய் திரையரங்கில் 200 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டது. சில்வர் ஜூப்ளியின் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அந்த சமயத்திலே வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக, ஒரு தரமான சம்பவங்களை செய்த ஒரு திரைப்படங்களே இந்த திரைப்படங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு திரையரங்கில் தரமான சம்பவங்களை செய்து சூப்பரான ஒரு வெற்றிகளை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் 100வது நாள். மோகன், கேப்டன் விஜயகாந்த், சத்யராஜ் போன்ற இந்த திரைப்படத்தை கலகன்னு கலக்கி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படமாக அமைந்தது. அடுத்த 3வது இடத்துக்கு பார்க்க போகும் திரைப்படம் தான் விதி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஜயன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் கதை, பாடல் எல்லாமே விஜயன் இயக்கியிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் மோகன், சுஜாதா, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படம். பொதுவாக சில சம்பவங்களை கோட்டையிலிருந்து பலமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். விதி திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் பாடலும் சரி, படமும் வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். அந்த சமயத்தில் மோகன் அவர்களுக்கு 1984 சக்கப்போடு போட்டு வசூல் ரீதியாகவும் சரி, மற்ற அளவுக்கு சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இருந்தது. இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 1ல கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களை செய்த திரைப்படங்களே இந்த திரைப்படம். ஒரு பயிர் ரேஞ்சில் இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு தபால் போஸ்டராக நடிச்சிருப்பார். இருந்தாலும் கோர்ட்டில் சொல்லுற சீனாக இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு வந்து நம்ம பாக்கியராஜ் அவர்கள் ஒரு கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் படத்தில் பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். விதி ஒரு மரணம் விதியாக அமைச்சிருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மோகனோட நடிப்பு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். 200 நாளுக்கு மேலே தியேட்டரில் ஓடி மிகப்பெரிய ஒரு வசூலையும் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். டாப் 2வது பார்க்க போகணும் திரைப்படம் தான் நல்லவனுக்கு நல்லவன். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. என்னடா டாப் 2வது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவனுக்கு நல்லவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சூப்பரான ஒரு ஹிட்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் படம் சில்வர் ஜூப்ளி ஒரு திரைப்படம் தான். திரையரங்கில் வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம். நல்லவனுக்கு நல்லவன். கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபேமிலியால் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் 200 நாளைக்கு மேலே ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். வசூல்லையும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கூட்ட திரைப்படம் தான் நல்லவனுக்கு நல்லவன். அந்த சமயத்தில் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை ஏன்டா முதல்ல கொடுக்கல, இந்த திரைப்படத்தை ஏன்டா முதல்ல கொடுக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் தான், நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். 2வது இடம் கொடுத்துருக்கேன். முதல் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தால் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுந்தராஜன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், ரேவதி, ராதா ரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காதல் கதை தான். இந்த திரைப்படத்தில் காதல் இருந்தாலும் எல்லா பாடலுமே சூப்பராக இருக்கும். அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இளையராஜாவோட பாடல் பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டு இந்த திரைப்படம் தான் திரையரங்கில் 500 நாளைக்கு மேலே ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு மோகன் சொல்லியிருந்தாரு. இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சரி சூப்பரான ஒரு திரைப்படம். அதனால் டாப் 1 கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1984 டாப் 10 திரைப்படங்களில் முதலிடம் எந்தன்னு பார்த்தா நிறைய பேர் திட்டுவாங்க. இருந்தாலும் குறிப்பாக நமக்கு அடிப்படையில் கொடுத்துருவோம். உங்களோட அடிப்படையில் டாப் 1 எந்த திரைப்படம் கொடுக்கலாம், மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கண்டினியூவாக எல்லா 7 திரைப்படங்களும் டாப் 10 திரைப்படங்களை நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்